Hi friends, today January 7th, ஸோ அதோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி நேச்சுரல் கேஸ் லெவல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட், சைட்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங். நான் என்னோட சேனல்ஸ்லையும் போட்டிருப்பேன். ஸோ இங்கேயும் பார்த்துக்கலாம். ஓஏ இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ சைட்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்னா நம்ம பிவட்டை பையபோ வச்சுக்கணும். ஓகே, பிவட் பையபோ. ஸோ இன்னைக்கு லோவே வந்து செல்வி லோ தான். சாரி, இது இண்டெக்ஸ் பார்த்துருக்கேன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வச்சுக்கிறேன். ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர் செல் பண்ணிவிட்டு இன்னைக்கு லோவே வந்து செல்வி லோ தான். செல்வி லோ பையபோ வந்து 935 கேண்டில் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் R1 ரீச் பண்ணிவிட்டு எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து டார்கெட் 1 பையபோ டார்கெட் 1 ரீச்சுடு. தென் அதுக்கப்புறம் R2 வரைக்கும் போயிருக்கு. R2க்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ R2 தான் இன்னைக்கு மேக்ஸிமம் ஹை. தென் ஃபுல்லாக சைட்வேஸில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பையபோ கிட்ட எகெயின் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அது பேஸ்ட் ஆன் த ஸ்டெபிலைசேஷன் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். தென் ஸோ வேல்யூஸ் பக்காவாக இருக்குது, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. டவுன் ட்ரெண்டாக பிவட்டை செல்பில் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிவட்டு செல்பிலோ ஸ்டேபிள், 925 கேண்டில் ஸ்டேபிள். ஸோ எக்ஸாக்ட் லோவே இன்னைக்கு செல்பிலோ டார்கெட் 1 தான், அது கீழே போகல. செல்பிலோ டார்கெட் 1 ரீச்சுடு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது பையோபோ வரைக்கும் தான் போயிருக்கு. பையோபோக்கு மேலே கேண்டில் போய் க்ளோஸ் கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம் போனது R1 வரைக்கும் போயிருக்கு. இப்போ எகெயின் செல்பிலோ ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இங்கே சைட்வேஸில் இருக்கு. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பிவட் டு பையபோ, பிவட் பையபோ வச்சுருப்போம். ஸோ இன்னைக்கு ஸ்டெபிளைஸ் ஆன கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கும். 1025 கேண்டில் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. இல்லை, அதுவும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, பையபோ டச் பண்ணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு லோவே வந்து செல்பிலோ வரைக்கும் போயிருக்கும். S1 ரீச் பண்ணி செல்பிலோ வரைக்கும் போயிருக்கும். தென் அதுக்கப்புறம் பையபோக்கு மேலே ஸ்டேபிள், ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே போகல, மீன்ஸ் R2க்கு மேலே போகல. ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு R2ங்கிற கீ லெவலுக்கு மேலே போகல. அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஸோ வேல்யூஸ் பக்காக தான் இருக்குங்க. பொசிஷன் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேலே ரேலி ஆகிருக்கும். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே உங்களுக்கு பிரேக் அவுட் வந்திருக்கும். நேச்சுரல் கேஸில் டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற ஃபியூச்சர்ஸ்லையும் இந்த செகண்ட் லெவல் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்க்குற லெவல்ஸ் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் அரட்டை சேனல்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களோட ஃபர்தர் கொரிஸாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணலாம். தென் உங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி